எப்பவுமே நம்ம நியூஸ்ல கேட்போம் அந்த ஹார்ட் அட்டாக் ஜிம்ல வர்றப்ப மட்டும் அவங்க வந்து ஜிம்ல அது பண்ணனால தான் அந்த ஹிட் ஒர்க் அவுட் பண்ணனால தான் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னுவாங்க. பட் அந்த பர்சனோட வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணா இன்னும் விமன்லி ஷேப்பா இருக்கும். The hourglass figure that they are talking about and everything, அது வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்றப்ப it actually enhances all those things. நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஒர்க் அவுட் கார்டியோ கொடுக்குறீங்க, டயட் கொடுக்குறீங்களோ அதே லெவலில் தான் நீங்கள் ஸ்லீப்பும் வைக்கணும். ஜாஸ்தியாக மூவ் பண்ணுறது, எனஃபாக தூங்குறது, ப்ரோட்டீனை இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த 3 விஷயத்தை மட்டுமே நீங்கள் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் லாங் டைமுக்கு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் காட்டிக்கிட்டே இருக்கும். இப்போ ஃபுல் பாடி நீங்கள் 6 days a week பண்ணிங்கன்னா ரெக்கவர் எங்கே ஆகுது? ஜிம்மில் வர்றப்ப நான் அந்த டெட் லிஃப்ட் பண்ணனால மட்டும்தான் இன்ஜுரி அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டில் இருக்கும். பட் அதுக்கு பின்னாடி மந்த்ஸ் அண்ட் மந்த்ஸ் ஆஃப் நீங்கள் செடென்ட்ரியாக உட்காந்துருந்தீங்க, நீங்கள் ஹைட்ரேஷன் எனஃபாக கொடுக்கல, உங்கள் பாடிக்கு எனஃபாக நியூட்ரிஷன் கொடுக்காதது அங்கே மறைஞ்சு போயிடுது. ஜிம்மில் போயிட்டு எடுத்தோன்னே ஹெவியாக லிஃப்ட் பண்ணுறது அது பேர் ஈகோ லிஃப்டிங். ஸோ அது அந்த இண்டிவிஜுவல் பர்சனோட ப்ராப்ளம். அது வந்து பண்ணக்கூடாது. இப்போ ஒருத்தவங்க இன்ஜுரியோட வராங்க, எனக்கு ஸ்குவாட் பண்ணணும், எனக்கு இந்த இடம் குவாட்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அவங்க பண்ணுற ஸ்குவாட்டும் ஒரு நார்மலாக இன்ஜுரி இல்லாமல் பண்ணுற ஸ்குவாட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ எடுத்தோடனே பார்பலும் நான் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஒரு பார்பல் நீங்கள் வெறும் பார்பலே 20 kg உங்களுக்கு, வி ஹேவ் 15, 10 அண்ட் அதர் திங்ஸ். பட் அந்த ஃபார்ம் கொண்டு வர்றதுக்கு கெட்டிங் யூஸ் டு தட் மூவ்மெண்ட் நாங்கள் ஃபர்ஸ்ட் டம்பிளோட ஆரம்பிப்போம். ஸோ அஃப்கோர்ஸ் வி வில் ஸ்டார்ட் வித் 3 அண்ட் ஸ்டஃப் லைக் தட். ஸோ இப்போ ஒர்க் அவுட் பண்ணால் விமனுக்கு வந்து பாடி வந்து மென் மாதிரி ஆகிடும், லைக் தே லைக் பல்க் அப் அண்ட் லுக் லைக் மென்ன்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல. ஸோ அதை பற்றி வாட் யூ திங்க் அபவுட்? ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், எனக்கு வந்து ஸ்ட்ரென்த் ஒருத்தவங்க வராங்க, அவங்களுக்கு வந்து பார்பல் வச்சு அவங்களுக்கு ட்ரைனிங் ஏதாவது நான் தரேன். அவங்கள வந்து நான் ஸ்ட்ரென்த் சைடில் இன்க்ரீஸ் பண்ணணும். எனக்கு வந்து அவங்க ஒரு 100 kg தூக்கணும். இட்ஸ் டு இம்ப்ரூவ் அவர் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்டஃப் லைக் தட். அவங்க எனஃபாக சாப்பிடல, அவங்க ஒரு 1200 கேலரிஸ் தான் சாப்பிட்றாங்கன்னா அவங்களால அந்த வெயிட் கூட லிஃப்ட் பண்ண முடியாது. பிகாஸ் அவங்க எனஃப் மசில் இல்லை. ஸோ மசிலுக்கு உங்களுக்கு நீங்கள் ஃபீட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஃபீட் பண்ணலன்னா அது வந்து பல்கப் ஆகாது. ஓகேங்களா? ஸோ whenever someone is saying that, அவங்க வந்து அவங்களோட டயட்டை பார்க்கணும். ஐ திங்க் தே ஆர் ஈட்டிங் மோர். ஸோ அதனால தான் தே ஃபீல் லைக் தேர் புட்டிங் ஆன் வெயிட். அண்ட் ஷேப் வந்து ஆக்சுவலி என்ன கேட்டால் நீங்கள் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணால் இன்னும் விமன்லி ஷேப்பாக இருக்கும். The hourglass figure that they are talking about and everything, அது வந்து strength training பண்றப்ப it actually enhances all those things. That is my personal experience. ரெஸ்ட் டே வந்து எந்த இன்டர்வல்ஸ்ல ரெஸ்ட் டே இருக்கலாம்? ஆக்சுவலா ரெஸ்ட் டே வந்து depends on your schedule. நீங்க வந்து 6 days work out பண்றீங்க, 6 days தேவையில்ல strength training, பட் நீங்க 6 days பண்றீங்க அப்படின்னா 1 day of rest day it's very good. பட் ரெஸ்ட் டே தவிர அந்தந்த டேயில் நீங்கள் வந்து 8 hours ஸ்லீப் இருக்கீங்களான்னு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஒர்க் அவுட் கார்டியோ கொடுக்குறீங்க, டயட் கொடுக்குறீங்களோ அதே லெவலில் தான் நீங்கள் ஸ்லீப்பும் வைக்கணும். பிகாஸ் அங்கே ரெக்கவர் ஆகலைன்னா, ஸ்லீப்பில் ரெக்கவர் ஆகலைன்னா நீங்கள் என்ன தான் ரெஸ்ட் கொடுத்தாலும் உங்களுக்கு ரெக்கவரி கரெக்டாக இருக்காது. அண்ட் ரெஸ்ட் டே வந்து இட் டசன்ட் ஹேவ் டு பி கம்ப்ளீட் அப்படியே பெட்டில் அப்படியே படுத்துட்டு இருக்கிற மாதிரி கூட தேவையில்லை. ஆக்டிவ் ரெக்கவரி கூட பண்ணலாம். ஸ்விம்மிங் பண்ணலாம், நார்மல் வாக், டாக் வாக் பண்ணுறது, கிட்ஸ் கூட விளாடுறது, கோயிங் அவுட் வித் தெம், கோயிங் அவுட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மஸ்ட்டுன்னு இல்லை, நீங்கள் வந்து எனஃபாக ஸ்லீப் பண்ணுறீங்க, அந்த டேக்கு நீங்கள் எனஃபாக ரெக்கவரி உங்கள் பாடி கொடுக்குறீங்க, சேம் டைம் தூங்குறீங்க, எந்திரிக்கிறீங்கன்றது மச் மோர் இஸ் அது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி தென் அ ரெஸ்ட் டே. ஸோ ஃபிட்னஸ் பற்றின அவேர்னஸ் இப்போ எப்படி இருக்குது நம்ம கண்ட்ரியில், நம்ம சிட்டியில்? நம்ம சிட்டியில் ரொம்பவே நல்லாயிருக்கு. லைக் எனக்கு மோஸ்ட் கிளைண்ட்ஸ் வர்றவங்க வந்து they actually know what to do. அவங்களுக்கு எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், என்ன மாதிரி சாப்பிடணும் அப்படின்னு தெரியும். மெனி கிளைண்ட்ஸ் எனக்கு வர்றவங்க கன்சிஸ்டன்சியில் இஷ்யூ இருக்கும். அவங்களுக்கு நல்ல இன்ஃபர்மேஷன் இருக்குது பிகாஸ் ஆஃப் இன்ஸ்டாகிராம். சம்டைம்ஸ் டூ மச், சம்டைம்ஸ் வெரி வெரி மைன்யூட் திங்ஸ்லாம் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதை வந்து நாங்கள் கொஞ்சம் டோன் டவுன் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்ஸில் ஒர்க் பண்ணுவோம். இப்போ எனக்கு வந்து லாஸ்ட் 3 years 4 yearsஸாக எனக்கு அதில் தான் நிறைய ஃபோக்கஸ். ஸோ அவங்க வந்து வருவாங்க, எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த சப்ளிமெண்ட் கொடுங்க, அது சொல்லுங்கள், இது சொல்லுங்கள். அது எல்லாமே டோன் டவுன் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபுட்டில் எப்படி சாப்பிட்றோம், ப்ரோட்டீன் எனஃபாக எடுக்கிறோமா, ஃபைபர்ஸ் எடுக்கிறோமா, அது அந்த மாதிரி ஐ ஜஸ்ட் ஹேவ் டு புல் தம் பேக் அண்ட் சே நீங்கள் வந்து எனஃபாக பண்ணுறீங்க,
பட் இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் மாட்ரேஷனில் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் அதான் நான் சொன்னேனே, பிளாக் அண்ட் ஒயிட்டாக பண்ணுவாங்க. அவங்க பண்ணால் ஃபுல் ஃபோக்கஸ், சுகர் இருக்கக்கூடாது, அவுட்டிங் போக மாட்டாங்க, இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஸ்டெப் கவுண்ட், ஒரு நாளைக்கு 15,000 நான் பண்ண போகிறேன் அப்படின்னு. அந்த மாதிரி பண்ணுறதுல தப்பு இல்லை. இட்ஸ் அ குட் இது. தியரிட்டிக்லி உங்களுக்கு அது வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்கும். பட் நீங்கள் எவ்வளோ நாளைக்கு அது பண்ண முடியும்? அதனால தான் நான் டயட்டும் உங்களுக்கு வர்றப்ப ஐ டெல் யூ, இஃப் சம்மன் இஸ் கம்மிங் வித் அ டயட், டெல் மீ இந்த டயட்டை நீங்கள் நெக்ஸ்ட் 3 months பண்ண முடியுமா? உங்கள் ஸ்கெட்யூல் இப்படி இருக்குது. ஃபீமேலாக சொல்கிறேன் நான், ஃபீமேல் கிளைண்ட்ஸ்க்கு. உங்களுக்கு கிட்ஸ் இருக்காங்க, யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் த ஃபேமிலி, உங்களுக்கு ஸ்லீப்பில் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. இந்த ரொட்டீன் வச்சுட்டு இதை நீங்கள் பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் 3 months do you see yourself doing? அவங்க ஓகே ஜோஷில் ஸ்டார்டிங்கில் சொல்லுவாங்க, அது பண்ணுறதுல உங்களுக்கு ரிசல்ட்டும் வருது. பட் அந்த ஹோல் ப்ராசஸோட ஜாய் வந்து அந்த இடத்துல போயிடுது. ஸோ நீங்கள் வந்து ஒரு மாட்ரேஷனில் ஒரு எடுத்த உடனே ஒரு 10 ஹேபிட் 20 ஹேபிட் க்ரியேட் பண்ணாமல் ஒன் ஹேபிட்டாக நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் ரூலாக ஜாஸ்தியாக மூவ் பண்ணுறது, எனஃபாக தூங்குறது, ப்ரோட்டீனை இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த 3 விஷயத்தை மட்டுமே நீங்கள் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் லாங் டைமுக்கு உங்களுக்கு ரிசல்ட்ஸ் காட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்டில் பீப்புள் நோ அ லாட், வெரி வெரி மைன்யூட் திங்ஸ். எனக்கு வந்து ஜஸ்ட் அவங்கள டோன் டவுன் பண்ணிட்டு எனக்கு இந்த 2 விஷயம் மட்டும் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். அந்த கன்சிஸ்டன்சின்ற இடம் தான் ஐ ஒர்க் தேர். அண்ட் ஆல்சோ அவங்க வந்து ஒரு கோலோடு பண்ணுவாங்க. அந்த கோலை வந்து நெக்ஸ்ட் என்ன கோல் வைக்கலாம், நெக்ஸ்ட் இதில் ஒர்க் பண்ணலாம். பிகாஸ் வரவங்க எப்போவுமே நம்ம கோலோடு வருவாங்க, இல்லை ஒரு இந்த மாதிரி ஆஸ்தட்டிக் கோலோடு வருவாங்க. ஸோ அதை வந்து எப்படி ரீரவுட் பண்ணிவிட்டு அதை ஒரு லைஃப் ஸ்டைலாக கொண்டு போகிறது அன்ற ஒர்க் தான் நான் பண்ணுறது. ஸோ அகெயின் கம்மிங் டு லைஃப் ஸ்டைல், ஸோ ஆல்கஹால் அண்ட் சிகரெட் லைக் இட்ஸ் வெரி ப்ரெவலண்ட். இப்போ எல்லாருமே லைக் டேக்கிங் ஆல்கஹால் அண்ட் சிகரெட். ஸோ அது எந்த அளவுக்கு ஃபிட்னஸ் வந்து பாதிக்குதுன்னு லைக் டெய்லி லைஃப்பில், ஈவன் இஃப் தேர் கோயிங் டு ஜிம் ஆல்சோ, வீக்கெண்ட் ஆனால் தேர் கோயிங் பார்ட்டி போகிறாங்க, ஆல்கஹால் எடுத்துக்கிறாங்க. பட் கேன் யூ மாடரேட் தட், ஆர் அது இருக்கவே கூடாத மாடரேட்டாக பண்ணலாமா? அது I think alcohol moderation is possible, but I don't know, I have not met anyone cigarette moderation meet பண்ணதே இல்லை. ஸோ ஐ திங்க் சிகரெட் மேபி அது ஒரு ஹேபிட்டாகவே. இப்போ சிகரெட் வந்து லெட்ஸ் சே நீங்கள் ஒர்க் பிளேஸில் மட்டும்தான் நீங்கள் ஸ்மோக் பண்ணுறீங்கன்னா எவ்ரி டைம் உங்களுக்கு ஒர்க் பிளேஸில் உங்களுக்கு அது ஸ்மோக் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆல்கஹால் ஐ திங்க் ஒரு கேதரிங்கில் மட்டும் நான் பண்ண போகிறேன், இல்லை ஒரு 6 months ஒன்ஸ் பண்ண போகிறேன்ற அந்த பாசிபிலிட்டி ஐம் டாக்கிங் அபவுட் ஹவு பீப்புள் கம் அந்த இதில் சொல்கிறேன். பட் எஸ், அதுவுமே மாட்ரேஷன் இஸ் குட். ஐம் ஜஸ்ட் சேயிங் சிகரெட் வந்து ஐம் நாட் சீன் எனி ஒன் டூ இன் மாட்ரேஷன். அவங்க பண்ணால் ஃபுல்லாக அது பண்ணுறாங்க. பட் ஆல்கஹால் ஐவ் சீன் லாட் ஆஃப் பீப்புள் ஜஸ்ட் சோஷியல் ட்ரிங்கர், தே வில் ஃபினிஷ் தேர் அண்ட் கம் அவுட் அண்ட் இட் வில் பி ஃபைன். ஸோ எஸ், அதுலேயும் மாட்ரேஷன். இப்போ கிளாஸஸ் ஒரு ஆர்டர் இருக்குல்ல, ஜிம் போனால் எனக்கு நான் பஜ்ஜி செஸ் கிளாஸ் ஃபஸ்ட்டு, தென் லைக் லேட், அந்த அது சொல்ல முடியுமா? லைக் கரெக்ட் ராங்னு எதுவும் இல்லை, உங்கள் சாய்ஸ் தான். இப்போ நீங்கள் சொல்கிறது ஒரு நாள் ஒரு மசில் பண்ணுறது வந்து ப்ரோ ஸ்பிளிட், பாடி பில்டர்ஸ் வந்து அது பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு வால்யூம் ஜாஸ்தி தேவை. வால்யூம் இஸ் இன் எல்லா மசிலையும் மல்டிபிள் ரெப்ஸுக்கு மல்டிபிள் செட்ஸுக்கு அவங்க பண்ணணும். ஸோ ஒரு நாளில் ஒரு மசில் கான்சென்ட்ரேட் பண்ணுறப்ப தே ஆர் ஏபிள் டு டூ இட். அண்ட் அவ்வளோ வால்யூம் கொடுக்குறப்ப அதோட ரெக்கவரியும் அவங்களுக்கு எனஃபாக இருக்கும். பட் ஜென்ரல் பாப்புலேஷனுக்கு யூ கேன் சூஸ். இப்போ அதுதான் உங்களுக்கு பண்ண பிடிக்குதுன்னா நீங்கள் அது பண்ணலாம். உங்களுக்கு ரெக்கவரி கரெக்டாக உங்களால் பண்ண முடியுது அப்படின்னா. இல்லை அனதர் ஸ்பிளிட் இஸ் புஷ் புல் லெக். புஷ் ஒர்க் அவுட் எல்லாமே ஒரு நாள் பண்ணிவிட்டு, புல் ஒர்க் அவுட் ஒரு நாள் பண்ணிவிட்டு, லேட்டு. ஸோ புல் ஒர்க் அவுட்டில் உங்களுக்கு பேக் அண்ட் பைசப்ஸ் வரும். உங்களுக்கு புஷ் ஒர்க் அவுட்டில் செஸ்ட்டு, ஷோல்டர், ட்ரைசப் வரும். அண்ட் 1 day லெக் பண்ணலாம் 2 times. ஸோ ரெக்கமெண்டட் இஸ் மசிலில் வந்து 2 times நீங்கள் வந்து இப்போ லெக் மசில்னா 2 times a week நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறது கரெக்ட். ஆர் ஃபுல் பாடி கூட பண்ணலாம். ஐ டூ அ ஃபுல் பாடி 3 times a week or 4 times a week. ஸோ உங்களுக்கு என்ன ப்ரிஃபரன்ஸ், உங்களுக்கு என்ன என்ஜாயபிளாக இருக்குது, ஃபர்ஸ்ட் திங் அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டிங்க. செகண்ட் திங் வந்து ரெக்கவரி எப்படி இருக்குது. இப்போ ஃபுல் பாடி நீங்கள் 6 days a week பண்ணிங்கன்னா ரெக்கவர் எங்கே ஆகுது? நான் ஃபுல் 6 days-ம் நான் லெக் போடுறேன் அப்படின்றப்ப ரெக்கவர் ஆகலை. ஸோ உங்களோட அந்த ஒர்க் அவுட் வந்து ஃபுல் எஃபிஷியன்சி போல், ஆர் யூ குட் ஹவ் ஹேட் பெட்டர் கெப்பாசிட்டி தேர். ஸோ நீங்கள் என்ன என்ஜாய் பண்ணுறீங்க, உங்கள் ரெக்கவரி எப்படி இருக்குன்னு பொறுத்து நீங்கள் வந்து உங்கள் ஸ்பிளிட்டை இது பண்ணலாம். தேர் இஸ் நோ ரைட் ராங் ஸ்பிளிட். ஸோ இப்போ ஒரு ஒர்க் அவுட்னா இதுதான் ஃபார்ம் இருக்கணும். ஒரு ஒர்க் அவுட்க்கு லெட்ஸ் சே பாபிள் ஸ்குவாட். ஸோ பாபிள் உங்கள் பேக்கில் வச்சுட்டு உங்கள் ஷோல்டரில் வச்சுட்டு நீங்கள் ஸ்குவாட் பண்ணுறீங்க. ஆர் எனி திங் வெயிட் இங்கே வச்சுட்டு ஸ்குவாட் பண்ணுறீங்க. தேர் இஸ் அ சர்டன் ரூல்.
உங்களுக்கு வந்து அந்த ஒர்க் அவுட்லேருந்து என்ன வேணும், என்ன ஸ்ட்ரென்தன் பண்ணுறீங்கன்றதுக்கு ஒரு கியூ இருக்குது, ஒரு 4-5 கியூஸ் இருக்குது. பட் எல்லாருமே பர்ஃபெக்டாக அப்படி தான் பண்ணணும், உங்கள் செஸ்ட்டு வந்து முன்னாடி தான் இருக்கணும், ஃபார்வர்ட் விழக்கூடாது, நீஸ் ஃபார்வர்ட் போகக்கூடாதுன்ற ரூல்ஸ் வந்து இட் வில் சேஞ்ச் டிபெண்டிங் ஆன் மல்டிபிள் திங்ஸ். ஃபர்ஸ்ட் திங் வந்து இன்டென்ட்டாக என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒருத்தவங்க இன்ஜுரியோடு வராங்க, எனக்கு ஸ்குவாட் பண்ணணும், அவங்க எனக்கு இந்த இடம் குவாட்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அவங்க பண்ணுற ஸ்குவாட்டும் ஒரு நார்மலாக இன்ஜுரி இல்லாமல் பண்ணுற ஸ்குவாட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு பர்சனுக்கு நான் வந்து டெப்த்து கம்மியாக பண்ணுவேன், அவங்கள பேரலல் வரைக்கும் போக விட மாட்டேன். பவர் லிஃப்டர்ஸ் வந்து டெப்த்து ஃபுல்லாக கிரவுண்ட் வரைக்கும் போனால் தான் அவங்களுக்கு பாயிண்டிங். இன்னொரு பர்சனுக்கு இன்ஜுரி இருக்குது, அந்த பர்சனை லெக்ஸ் வைடாக வச்சு பண்ண சொல்லுவேன். பிகாஸ் அங்கே வந்து இன்டென்ட் இஸ் தட் பெயின் வந்து வரக்கூடாது அங்கே. ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஃபார்ம் வந்து வாட் சம்மன் இஸ் டூயிங் இன்டென்ட் இருக்குது. ஸோ டெட்லிஃப்ட் நீங்கள் சொன்ன அந்த டெட்லிஃப்ட் ஒர்க் அவுட்டில் பெண்டிங் ஃபார்வர்ட் அண்ட் ஸ்டஃப் அதில் ரவுண்ட் பண்ணுறோன்ற ஒரு ரூல் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ செகண்ட் திங் இஸ் நீங்கள் வந்து ஈச் பர்சன் இஸ் டிஃப்ரெண்ட் ஹைட், லிம் லென்த், உங்களோட லெக் லென்த்து, ஹேண்ட் லென்த்து, அதனாலையும் உங்களுக்கு வந்து அந்த ஃபார்ம்ஸ்லாம் மாறும். ஸோ டிபெண்டிங் ஆன் வாட் இஸ் த இன்டென்ட், ஹவ் ஆர் தே லுக்கிங் அண்ட் ஆல்சோ வாட் இஸ் த கோல். இப்போ அகேன் பவர் லிஃப்டர்ஸ் வந்து their goal is to go all the way down, அப்போ தான் அவங்களுக்கு அந்த பாயிண்ட் கிடைக்கும். பட் ஒரு நார்மலாக அவங்க ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, they want to just build their quads or strength or something, அவங்க parallel போனால் போதும். So there is not one set rule. The trainer with experience, with a bit of knowledge and stuff like that, they will know. அந்த கோல் வச்சு they will set, இப்படி பண்ணணும். ஸோ அது ஒரு செட் ரூலாக இவங்க இப்படி பண்ணாங்கன்னா இது தப்பு அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிட முடியாது. இன்ஜுரி வந்து அதுக்கு ஒரு ரீசன் இல்லை. இன்ஜுரி வந்து மெனி டைம்ஸ் பெயின் இன்ஜுரி வந்து அதுக்கு மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்குது. பட் நீங்கள் லோடு வந்து ஒரு கரெக்டான லோடில் வச்சிங்கன்னா இட்ஸ் நாட் கோயிங் டு பி ப்ராப்ளம் ஃபார் யூ. இப்போ நீங்கள் வந்து லெட்ஸே உங்கள் வீட்டுக்கு ஏதாவது ஒரு சிலிண்டர் கொண்டு போகிறீங்க, அது வந்து எம்டி சிலிண்டராக இருக்கிறப்ப நீங்கள் எந்த ஃபார்மில் எடுத்துகிட்டு போனாலும் இப்படி தூக்குறீங்கனாலும் எதுவுமே ஆகாது. பிகாஸ் நீங்கள் ஸ்ட்ராங் இனஃப் டு ஹேண்டில் இட். ஒரு ஹெவியான இதை வந்து நீங்கள் ஒரு மாதிரி ஆஃப் ஃபார்மில் எடுக்கிறீங்க, இல்லை உங்களுக்கு வந்து ஹெவியான இது லோடு ஜாஸ்தியாக இருக்கும், உங்கள் ஸ்ட்ரென்த்துக்கு அது ஜாஸ்தியாக இருக்கிறப்ப அந்த டைமில் இன்ஜுரி ஆகும். அண்ட் எப்போவுமே நீங்கள் வந்து ஜாஸ்தியாக லிஃப்ட் பண்ணால் இன்ஜுரி ஆகணும்னு அவசியம் இல்லை. இன்ஜுரி வந்து மல்டிபிள் ரீசன் இருக்கும். உங்களுக்கு அன்னைக்கு எனஃப் ஸ்லீப் இருந்திருக்காது, நீங்கள் டயர்டாக இருந்திருப்பீங்க, நீங்கள் ஸ்ட்ரெஸ்டாக இருந்திருப்பீங்க, இல்லை ஆல்ரெடி அங்கே ஒரு டென்ஷன் இருந்திருக்கலாம், நீங்கள் நிறைய உட்காந்து உங்களுக்கு வந்து அங்கே டைட்னஸ் இருந்திருக்கலாம். ஸோ எப்போவுமே நம்ம இன்ஜுரின்னு ஜிம்மில் வர்றப்ப நான் அந்த டெட் லிஃப்ட் பண்ணனால மட்டும்தான் இன்ஜுரி அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டில் இருக்கும். பட் அதுக்கு பின்னாடி மந்த்ஸ் அண்ட் மந்த்ஸ் ஆஃப் நீங்கள் செடென்ட்ரியாக உட்காந்துருந்தீங்க, நீங்கள் ஹைட்ரேஷன் எனஃபாக கொடுக்கல, உங்கள் பாடிக்கு எனஃபாக நியூட்ரிஷன் கொடுக்காதது அங்கே மறைஞ்சு போயிடுது. எப்போவுமே நம்ம நியூஸில் கேட்போம், அந்த ஹார்ட் அட்டாக் ஜிம்மில் வர்றப்ப மட்டும் அவங்க வந்து ஜிம்மில் அது பண்ணனால தான், அந்த ஹிட் ஒர்க் அவுட் பண்ணனால தான் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னுவாங்க. பட் அந்த பர்சனோட ஸ்லீப் எப்படி இருக்குது, அந்த பர்சன் ஐ டோன்ட் நோ, அவர் வந்து மேபி அவரோட ஸ்லீப் ரொம்ப பேடாக இருக்குது, அவர் அப்படியே ஒர்க்லேருந்து ஸ்ட்ரெஸ்லேருந்து இங்கே வந்திருப்பார். ஸோ நீங்கள் வந்து அந்த ஒரு ஒர்க் அவுட்னால தான் அந்த இன்ஜுரி வந்தது அப்படின்னு சொல்கிறது வந்து இட்ஸ் அ ராங் திங். ஸோ வந்து சில பேருக்கு வந்து வெயிட் எடுத்துன்னு அதிகமாக போடுறாங்க, இல்லை ஒரு மாடரேட்டாக பண்ணுறாங்க, இல்லை ஒரே வெயிட் வச்சு எல்லா செட்ஸுமே பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவலி வெயிட்ன்றது எப்படி ஒருத்தருக்கு வந்து போடுறது, சேஃபியாக டெட்லிஃப்டிங்கில் வெயிட் எப்படி வந்து நம்ம மேனேஜ் பண்ணுறது? ஆக்சுவலாக இப்போ ஒரு ஜென்ரலாக ஒரு பர்சன் போயிட்டு ஜிம்மில் போயிட்டு எடுத்தோன்னே ஹெவியாக லிஃப்ட் பண்ணுறது அது பேர் ஈகோ லிஃப்டிங். ஸோ அது அந்த இண்டிவிஜுவல் பர்சனோட ப்ராப்ளம். ஸோ அது வந்து பண்ணக்கூடாது. இதோ அவர் வந்து ஒரு கோச் எடுத்துக்கணும். நிறைய பேர் இப்போ ஈவன் மீ, நானே ஒர்க் அவுட் பண்ணுறேன்னா அந்த டே இஃப் ஐம் ஃபீலிங் வெரி குட் நான் ஓவர் ஷூட் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு பர்சன் அவங்களுக்கு எனஃபாக அவங்களுக்கு வந்து அதை பற்றி தெரியல, அவங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரிலனா ஹெல்ப் கேட்கணும். அப்படி கேட்கல, அவங்க வந்து அதோட புஷ் பண்ணுறாங்கன்னா அது அந்த பர்சன் எடுக்கிற டிசிஷன். ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் நான் கிளைண்ட்டை வந்து எப்படி கிராஜுவலாக வெயிட்டை வந்து ஃபார்வர்ட் கொண்டு போவேன்னு. ஸோ லெட்ஸே நீங்கள் சொன்ன அந்த டெட் லிஃப்ட் ஒர்க் அவுட். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் அவங்களுக்கு வந்து டெஃபினட்டாக க்யூஸ் எல்லாமே சொல்லி கொடுப்போம். அந்த பார் வந்து எப்படி எடுத்துகிட்டு போகணும், எந்த வழியாக எடுத்துகிட்டு போகணும். இட் இஸ் நாட் அகேன் இது பண்ணாதான் உங்களுக்கு வந்து இன்ஜுரி வராமல் இருக்கும் அந்த ஆஸ்பெக்டில் இல்லை. திஸ் இஸ் அ எஃபெக்டிவ் வே டு லிஃப்ட் த பார், அவ்வளோதான். ஓகேங்களா, அது பண்ணியாச்சு. அண்ட் தென் தெர் இஸ் சம்திங் கால் RPE, ரேட் ஆஃப் ப்ரிசர்வ்ட் எக்ஸர்ஷன். ஸோ நாங்கள் இங்கே ஜிம்மில் வந்து போர்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ ஜென்ரல் பாப்புலேஷனுக்கு நாங்கள் அந்த போர்டை எப்படி, அது வந்து ரேட்டிங் மாதிரி. இப்போ நீங்கள் ரெஸ்டாரண்ட் போகிறீங்க, இல்லை வேறு ஏதாவது பிளேஸ்க்கு போகிறீங்க, நீங்கள் ரேட்டிங் பண்ணுறீங்க இந்த ரெஸ்டாரண்ட்.
was maybe 4 in cleanliness, 5 in food அந்த மாதிரி. ஸோ உங்கள் லிஃப்ட்டை வந்து என் கிளைண்ட்டை நான் எப்படி அந்தந்த டே லிஃப்ட்டு நான் அவங்களுக்குன்னு ஒரு சார்ட் போட்டுருவேன். I'll say டெட் லிஃப்ட் வந்து இன்னைக்கு 50 kg நீங்கள் பண்ண போகிறீங்க. அண்ட் அந்த 50 kg நான் எப்படி டிரைவ் பண்ணியிருப்பேன்னா இதுக்கு முன்னாடி வீக்ஸ் அண்ட் வீக்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் வித் தம். ஸோ எடுத்தோடனே பார்பலும் நான் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஒரு பார்பல் நீங்கள் வெறும் பார்பலே 20 kg உங்களுக்கு. We have 15, 10 and other things. பட் அந்த ஃபார்ம் கொண்டு வர்றதுக்கு கெட்டிங் யூஸ் டு தட் மூமெண்ட் நாங்கள் ஃபஸ்ட்டு டம்பிளோட ஆரம்பிப்போம். ஸோ அஃப்கோர்ஸ் we will start with 3 and stuff like that. அந்த ஒர்க் அவுட் வீக் ஆன் வீக் நாங்கள் பார்ப்போம். உங்களுக்கு வந்து இந்த ஒர்க் அவுட்டு 15 ரெப்ஸ்க்கு எப்படி போகுது, 15 ரெப்ஸும் ரொம்ப ஈஸியாக போகுது அப்படின்னா இட் மீன்ஸ் யூ கேன் கோ டு த நெக்ஸ்ட் வெயிட். ஆர் அந்த கிளைண்ட்டே ஸ்டார்டிங்லேருந்தே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க பிகாஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் அட் ஹோம் அண்ட் ஸ்டஃப். ஐ வில் ஆஸ்க் த கிளைண்ட் அண்ட் ஐ கேன் ஆல்சோ யூனோ சி தட் அவங்க ரொம்ப ஈஸியாக லிஃப்ட் பண்ணுறாங்க. அவங்களோட கீழே போயிட்டு அந்த வெயிட்டை லிஃப்ட் பண்ணுற ஸ்பீடு அண்ட் அதர் திங்ஸ் வச்சு த ட்ரெயினர் டிசைட்ஸ் தட் யூ கேன் கோ டு த நெக்ஸ்ட் வெயிட். அந்த வெயிட் போகிறப்ப எடுத்தோடனே 15 எல்லாமே பண்ண போகிறதுல we will do like 5 reps. 5 rep looks easy, we'll do more reps. Then when we go till 15 again we increase. So இது வந்து ஒரு very simple way to increase. Other than that I can also ask them இந்த லிஃப்ட் இந்த ரெப்புக்கு உங்களுக்கு எப்படி இருந்தது, rate it. இப்போ அவங்க 5ன்னு சொல்கிறாங்கன்னா it was easy, I can do more sets, more reps. அண்ட் அந்த டேக்கு நான் இன்டென்ஷனும் செட் பண்ணிடுவேன். ஸோ தே ஆர் கம்மிங் ஃபர்ஸ்ட் திங் ஐ லாஸ்ட் தம் இஸ் உங்களோட ஸ்லீப் எப்படி இருந்தது, டிட் யூ ஹேவ் அ ஸ்ட்ரெஸ்ஃபுல் டே, டிட் யூ ஹேவ் எனஃப் வாட்டர், இதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டீங்களா. ஸோ இஃப் தே சே ஆல் நோ அந்த டே நான் 50 kg நான் கோல் வச்சுருந்தாலும் அவங்கள வந்து அவங்க ஃபர்ஸ்ட் செட் எப்படி பண்ணுறாங்கன்ற பொறுத்து ஐ வில் கீப் தம் அட் 40 or 45. இஃப் ஐ see that she is okay, அவங்க வந்து நல்லா பண்ணுறாங்கன்னா 50, 51 and things like that. ஸோ அந்த இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் வீக்ஸ் அண்ட் வீக்ஸாக நாங்கள் வந்து செஷன் எடுத்து வி இன்க்ரீஸ் இட் ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் ஆல்சோ கம்யூனிகேட்டிங் எவ்ரி செஷன் அண்ட் தட் வே அந்த செஷனுக்கு அவங்களோட எஃபர்ட் அந்த டேக்கு நான் இவ்வளோ தான் தூங்கினேன், இவ்வளோ தான் சாப்பிட்டேன், இவ்வளோ தான் இது பண்ணேன், அந்த டேக்கு அந்த எஃபர்ட் இஸ் குட் அண்ட் ஆல்சோ அந்த லோடும் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு ஒரு ரொம்ப டயர்டான பர்சன் கிட்ட போய் நான் புஷ் பண்ணக்கூடாது. தட் இஸ் த ஜாப் ஐ டூ. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ டேக் மை கிளைண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து பிகாஸ் தே ஆர் ஜென்ரல் பாப்புலேஷன், பிகாஸ் தே அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லிஃப்டிங் த மேக்ஸிமம் தட் தே கேன் அந்த டேக்கு, இட் பிகம்ஸ் ஈஸி ஃபார் மீ.